நான் இப்போ வந்து கலர்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து சேர்த்துட்டோம். ரூபிக் கியூப் வந்து கரெக்டாக சேர்த்துட்டோம் பாருங்களேன். செம்ம டேலண்ட்டு. அது சேர்த்தாக்கா பயங்கரமான ஒரு டேலண்ட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நம்ம ஒரு கேம் தான் பண்ண போகிறோம். நான் இல்லை, என்னுடைய மாமா பையன், இவன் பேர் தார்னேஷ். 7th படிக்கிறான். 7th படிக்கிறான். இது வந்து ரொம்ப கஷ்டமான சேலஞ்ச். ரூபிக் கியூப் இது பேர். இதை நான் வந்து இப்படி மாற்றி தரேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் வந்து இப்படி குழப்பி கலர்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணி தான் தரேன். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த ரூபிக் கியூபை அசால்ட்டாக எல்லா கலரையும் சேமாக வந்து சேர்த்து காமிக்கிறான் பாருங்களேன். பட் நான் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன். ஒரு செஸ் கேம் விளாட்னேன் எங்கள் அக்கா பொண்ணு கூட. அப்போ வந்து நான் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டேன். இவன் வந்து அசால்ட்டாக என் கூட ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிச்சிட்டான். சரி அப்படின்ட்டு ரொம்ப டஃப் பண்ணி தான் விளாட்னா. அப்போ ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த ரூபிக் கேமில் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் இவன் சொல்லலை, அவினாஷ் சொன்னான். மாமா நீ இது எப்படி இருந்தாலும் இது கலைச்சி கொடு, அவன் சேர்த்து விடுவான் அப்படின்னு சொன்னான்னா நானும் கலைச்சிட்டேன். இப்போ இது வந்து தார்னேஷ் இது வந்து சூப்பராக சேர்த்து விடுவான். இங்கே நான் இப்போ வந்து கலர்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து சேர்த்துட்டோம். ரூபிக் கியூப் வந்து கரெக்டாக சேர்த்துடுவோம் பாருங்களேன். செம்ம டேலண்ட்டு. அது சேர்த்தாக்கா பயங்கரமான ஒரு டேலண்ட்டு தான். ரொம்ப கஷ்டம். நான்லாம் எல்லாம் சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பா, வரவே வராது. என்னமோ பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இப்படி தாடுறான். நமக்கு அது தெரியாது. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா நான் இப்போ கற்றுக்கிறேன். செகண்ட் லேயர் கற்றுக்கினேன். தேர்ட் லேயர் லாஸ்ட்டு அந்த கார்னர் பீஸ் தான் கற்றுக்கிறேன். சரி பாப்பா, அவங்க வந்து ஏதோ ஃபார்முலா வச்சுருக்காங்க. பயங்கரமாக டேலண்ட். இதே வீடியோ நான் இன்னொன்று போடுறேன். சரி, ஓகே, நீ ஒன்று பண்ணு. இந்த ஃபார்முலா வச்சு தான் அது பண்ணணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 1000ல் 10 பேர் 5 பேர் தான் இது பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம் தான் இது. ரூபிக் கியூப் இந்த ரூபிக்ஸ் கியூப் கியூப்டா. ரூபிக் கேம் வந்து செம்ம கஷ்டமாக இருக்கும். இவன் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுறான். கலர் ஒரு 5 minutes பார்ப்போம். அவன் கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக அந்த கேமில் தான் இருக்குது. செம்ம டேலண்ட்டு தான். அந்த கேம்லாம் விளையாடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முஷ்டா மாமா பாதி பார்ப்போம். என்னன்னாக்கா எங்கள் மாமா பையனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சரி வா, நீ இதை வந்து பண்ணு. இது பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும், ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு. பயங்கரமான டேலண்ட். இது பண்ணி முடிச்சுட்டாக்கா அசால்ட்டாக பண்ணிவிடுவோம் போல. போட்டு சொல்லிட்டுருவோம். ஃபினிஷ் முறா டக்கு. செம்ம கஷ்டம். ஐயோ தாரே சேர்க்கறான். அவன் சேர்த்துடுவோம். இங்கே பாருங்க, சேர்த்துட்டான். இந்த பக்கம் ஆரஞ்சு, இந்த பக்கம் க்ரீனு, இந்த பக்கம் ஒயிட்டு, இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் ப்ளூ. கரெக்டாக சேர்த்துட்டான். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்க்கும்போதே வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இதுவாகிடுச்சு. எனக்கு வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசை. பட் அதை ஏற்றுப்பானான்னு தெரியல. கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் வீட்டுக்கு பயப்படுவான். ஸோ நம்ம வந்து அவனுடைய டேலண்ட்டை இது பண்ணி அவனுக்கு வந்து 100 rupees நான் தருவேன். இந்த வாங்கிக்கோ. வாங்கிக்கோடா, வாங்கிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு கூஸ்பமாக ஆயிடுச்சு அதை பார்க்கும்போது. ஸோ அவனுக்கு வந்து நான் 100 rupees தரேன். என்கிட்ட காசு இல்லை, நான் அவனுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். அவனுக்கு 100 rupees நான் வந்து என் மனசார தான் தரேன். எங்கள் மாமா பையனுக்கு இந்த வாங்கிக்கோ சொல்லிட்டேன். அவனை வந்து 100 rupees நான் தந்துருக்கிறேன். நீ வந்து இது வந்து ஏதாவது ஸ்கூலுக்கு என்னெல்லாம் ஏதாவது ஒரு நீட்ஸ் தேவைப்படுதோ அதை வாங்கிக்கணும். ஓகேவா? அவனுக்கு ஏதாவது நோட்டு இல்லை பேனா அந்த மாதிரி ஏதாவது. எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மெய்சில்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு கலரே நான் சேர்க்க மாட்டேன்.
அவன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிட்டான். எனக்கு வந்து செம ஹாப்பியாகவும் இருக்குது, இவன் நினச்சா ப்ரௌடாகவும் இருக்குது. இவன் வந்து இதுக்கப்புறம் நிறைய டேலண்ட்லாம் இவனுக்கு வெளியில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த செஸ் போர்டு விளையாடும் போதே இவனுடைய இதெல்லாம் நான் டேலண்ட்டை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். சூப்பராக விளாட்றான் செஸ்ஸு. இதையும் வந்து ரூபிக் கியூபையும் வந்து செம்மையாக சேர்த்துட்டான். இவன் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்கள் இவனுடைய டேலண்ட்டை பார்த்து, ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் மாமா பையனை நீங்கள் வந்து எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய். பாய். பாய்.